அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை. குளிக்கும் நீரில் இந்த எளிமையான பொருளை ஒரு ஸ்பூன் அளவிற்கு சேர்த்து குளித்து பாருங்கள். 7 ஜென்மத்து பாவம் தேர்ந்து கோடி புண்ணியம் சேரும். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. அதே போல உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. நாளைய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மிக எளிமையான தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். குளிக்கும் நீரில் நாம் சேர்க்க வேண்டிய அந்த மங்கள பொருள் என்ன, அதை எப்படி சேர்க்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தீபாவளி பண்டிகையினாலே நம்ம காலை நேரத்தில் எழுந்தவுடன் கங்கா ஸ்நானம் செய்வது மிகவுமே விசேஷம். நாளைய தினம் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் வழக்கம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. இதைத்தான் நம்ம கங்கா ஸ்நானம்னு சொல்லுவோம். அதுவும் வெதுவெதுப்பான நீர்ல தாங்க நாளைய தினம் நம்ம குளிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக குளியலை நாளைய தினம், அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 6 மணி 15 நிமிடங்களுக்குள்ளாக செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் அதிகாலை 3 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலாவது இந்த தாந்திரிக குளியலை நம்ம செய்யணும். அதாவது சூரிய பகவான் உச்சிவானிலிருந்து சாய்வதற்குள்ளாக இந்த ஸ்நானத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும். குளிக்கும் நீரில் நாம் சேர்க்க வேண்டிய அந்த பொருள் ஒரு ஸ்பூன் அளவிற்கு தயிர். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் தயிர் முக்கியமான பொருள். பொதுவாகவே தயிர் கலந்து நாம் தலைக்கு குளிப்பது லட்சுமி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் நீங்க எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வலது உள்ளங்கையில தாங்க அந்த ஒரு ஸ்பூன் அளவிற்கு தயிரை நீங்க வச்சுக்கணும். பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 2 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 2 நிமிஷம் சொல்லிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய தயிரை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல கலந்துட்டு தலைக்கு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம்: கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அவ்வளவுதாங்க. இந்த மந்திரத்தை 2 நிமிஷம் சொல்லிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய தயிரை தண்ணீர்ல கலந்துட்டு நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க நீங்க அவர்களுக்காக இந்த தயிரை கையில மந்திரம் சொல்லிட்டு கலந்து அவங்க குளிப்பதற்கு நீங்க கொடுக்கலாம். கிழக்கு திசையை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துட்டு கையில தயிரை வச்சுட்டு இப்ப நம்ம பார்த்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் சொல்லும் போது நீங்க நின்னுட்டே கூட சொல்லிடலாம், அல்லது நீங்க தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் கங்கா ஸ்நானம் செய்யும் போது இந்த தயிரை நீங்க தண்ணீர்ல ஆட் பண்ணி குளிச்சு பாருங்க. மகத்தான புண்ணியங்கள் உங்களுக்கு சேரும். அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவல். நாளைய தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஜென்ஸ் மற்றும் லேடிஸ் பர்சன் நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்பாக கூட ஒரு மணி பர்ஸ்னா அது பணத்தை ஈர்க்க எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில தாங்க இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். முதலாவதாக லக்ஷ்மி குபேர ஆண்கள் மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பெண்களுக்கான பர்ஸை நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், பணத்தை ஈர்க்க ஒரு மணி பர்ஸ் ரெட் கலர்ல இருக்கணும். சோ பியூ லெதர்ல நல்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். எந்த ஒரு மிருகத்தையும் அடிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. இது பியூ லெதர், அதாவது பாலி யூரித்தின் லெதர். இந்த பர்ஸ் முழுவதுமே நம்ம லக்ஷ்மி ரெட் கலர்ல பண்ணியிருக்கோம். வேற எந்த கலரையும் இதுல நம்ம ஆட் பண்ணலங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் ஒரு பித்தளை பிளேட்ல எழுதி அதை நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். அந்த எழுத்துக்கள் கூட கிரீன் கலர் டைல நம்ம எழுதி இருக்கோம். பொதுவாக மணி பர்ஸ்ல நம்ம கஸ்டமைசேஷன் கொடுக்கிறோம்னா ஸ்டீல் பிளேட்ல தாங்க எழுதி கொடுப்பாங்க. ஸ்டீல் அப்படின்றது
சனி பகவானுக்கு உரிய உலோகம். அதனால தாங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய பித்தளையில் அந்த வார்த்தைகளை நம்ம எழுதியிருக்கோம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை நம்ம வச்சு கொடுக்கிறோம். இதுவும் பித்தளையால் ஆன நாணயம். இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர உருவமும் பொறிக்கப்பட்டிருக்குங்க. சிவப்பு நிற பர்ஸ்ல இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தை வைப்பது உச்சக்கட்ட பணவரவை கொடுக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலைங்க. ரொம்பவுமே ஸ்ரதையோட ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இந்த மணி பர்ஸ்ல நம்ம செஞ்சு கொடுத்திருக்கோம். அடுத்ததாக இந்த மணி பர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸா நம்ம பண்ணியிருக்கோம். சில்லறை வைப்பதற்கு ஒரு தனி அறை கொடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பட்டன் கூட பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல நம்ம கொடுத்திருக்கோம், ஸ்டீல்ல கொடுக்கலங்க. அடுத்ததாக நம்முடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான இடம் இருக்குங்க. உங்களுடைய கார்ட்ஸ் மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாவே நம்ம இடம் கொடுத்திருக்கோம். ரொம்ப இறுக்கி நீங்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல எப்பவுமே நம்ம மணி பர்ஸ்ல ரூபாய் நோட்டுகளை நீல வாக்குல தாங்க வைக்கணும், நீட்டா நம்ம வைக்கணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கசக்கி வைப்பாங்க, நோட்டை மடிச்சு வைப்பாங்க. ரூபாய் நோட்டுகளை கசக்கவோ மடிச்சோ நம்ம மணி பர்ஸ்ல வைக்க கூடாதுங்க. அதே போல வாரத்திற்கு ஒரு முறை மணி பர்ஸை நம்ம சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேப்பர்ஸ், பில்ஸ், ரெசிப்ட் இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுடணும். தேவையான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் தாங்க மணி பர்ஸ்க்குள்ள நம்ம வைக்கணும். இப்போ நிறைய இடத்துல நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்யறோம். அதனால மணி பர்ஸ்ல சில பேர்லாம் காசை வச்சுக்கிறது கிடையாதுங்க. அப்படி இருக்க கூடாது. குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயாவது நம்ம மணி பர்ஸ்ல வச்சிருக்கணும். அதனுடன் சில சில்லறைகளை நம்ம போட்டு வைக்கணும். அப்பதாங்க அது பண ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு ரகசியம், இந்த லக்ஷ்மி குபேர பர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான நபர்களுக்கு நீங்க கிஃப்டா அன்பளிப்பாக கொடுத்து பாருங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பை கொடுக்கும், உங்களுடைய பணவரவிலும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க அன்பளிப்பாக கொடுக்கும் போது அந்த நபர் உங்களை மறக்கவே மாட்டாங்க. ரொம்பவுமே வேல்யூபிளான ஒரு கிஃப்ட் இது. பணவசியத்தை ஏற்படுத்துவதன் மட்டும் கிடையாதுங்க. இதனுடைய லுக் நீங்க பார்த்தீங்கனாலே நல்ல பிரீமியமா நல்ல குவாலிட்டியா இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது யாராவது பார்த்தாங்கன்னா இந்த மணி பர்ஸை நீங்க எங்க வாங்குனீங்க, எனக்கும் இதே போல வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு நல்ல சிவப்பு நிறத்தில் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் இது. இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக நீங்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கான ஸ்ரீ லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கான பர்ஸ் எந்த மெட்டீரியல்ல நம்ம பண்ணிருக்கோமோ அதே PU லெதர்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க இந்த பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸும் நம்ம செஞ்சிருக்கோம். இந்த மணி பர்ஸுடைய ஃப்ரண்ட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய வார்த்தையையும் 8085207741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் ஒரு பித்தளை பிளேட்ல, பிராஸ் பிளேட்ல கிரீன் கலர் டையால எழுதி இந்த பர்ஸ்ல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸ்ல நீங்க ஒவ்வொரு முறை பணத்தை வைக்கும் போதும் சரி, பணத்தை எடுக்கும் போதும் சரி, அந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை நீங்க பாருங்க. அதுவே நல்ல பணவசியத்தை கொடுக்கும். நீங்க செலவு செய்யும் பணம் பல மடங்காக திரும்பி வரும். இதை தாண்டி இந்த பர்ஸை ஓபன் பண்ணீங்கன்னா ஜிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அறை நம்ம கொடுத்திருக்கோம், கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுல தாங்க லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். நாணயத்தின் ஒரு பக்கம் குபேர யந்திரம், இன்னொரு பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் பித்தளையால் ஆன நாணயம். இந்த நாணயத்துடன் நிறைய சில்லறைகளை நீங்க போட்டு வைங்க. லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ இந்த நாணயத்துடன் நிறைய சில்லறைகளை நீங்க போட்டு வைக்கும் போது அது பண ஈர்ப்பை பல மடங்காக அதிகரிக்கும். இதை தாண்டி ஒரு கட்டு அளவிற்கு நோட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு தாராளமாக நம்ம இடம் கொடுத்திருக்கோம். உங்களுடைய மொபைல் போனையும் இந்த பர்ஸ்ல வச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம். நீங்க பக்கத்துல கடைக்கு போறீங்க, ஒரு ஷாப்பிங் போறீங்கன்னா உங்க கைக்கு அடக்கமா நல்லா காம்பாக்டா உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம், பணம் நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய மொபைல் போனையும் அதுல போட்டு நீங்க நல்ல ரிச்சான லுக்கோட அதை எடுத்துட்டு போகலாம். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை கையில நீங்க எடுத்துட்டு போகும்போதே யாராவது பார்த்தாங்கன்னா இதே போல பர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவா இருக்கும். ரொம்பவுமே பிரீமியம் குவாலிட்டியில நம்ம பண்ணியிருக்கோம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத லேடிஸாக இருந்தால் கூட இந்த பர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஹேண்ட்பேக் யூஸ் பண்றவங்க பணத்தை மட்டும் இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல வச்சுட்டு இந்த பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் உள்ள போட்டு வச்சுக்கலாம். வீட்டுல பணத்தை சேர்த்து வைக்கும் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல நீங்க பணத்தை சேர்த்து வைங்க. அது பல மடங்காக அதிகரிக்கும். ஆண்கள் வேலட்க்கு சொன்ன அதே விஷயம் தாங்க. இந்த வேலட்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த வருடம் தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த பர்ஸுக்குள்ள ஒரு மொபைல் போன் கூட உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன் பாருங்க. இதுவே பெரிய சைஸ் மொபைல் தாங்க. சோ தாராளமாக நீங்க வைக்கலாம். உங்கள் மனதிற்கு பிடித்த விருப்பமான நபர்களுக்கு இந்த லக்ஷ்மி குபேர
குபேர வேலட்டை நீங்க அன்பளிப்பாக கிஃப்டா நீங்க கொடுத்து பாருங்க. அவங்களுடைய செல்வத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், உங்களுக்கும் பண அதிர்ஷ்டம் ஏற்படும். இப்ப நம்ம பார்த்த இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ உங்களுக்கு ப்ராடக்ட் தொடர்பான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடலாம் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க கேளுங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.